அமலுக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பான கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன, எவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது? தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தளவு 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக குமரகுருன் ஐஏஎஸ் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து ஏறக்குறைய 128 வாகனங்கள், அதாவது பறக்கும் படை வாகனங்களும் நிலையான கண்காணிப்பு வாகனங்களும் இங்கிருந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 8 வாகனங்கள் வீதம் இந்த வாகனங்கள் செல்ல இருக்கிறது. குறிப்பாக பறக்கும் படையுடைய முக்கியமான வேலை பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்களை விநியோகம் செய்வதை கண்காணிப்பதற்காக இந்த பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேட்பாளர்களுடைய பிரச்சாரம், கட்சியுடைய பிரச்சாரம் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து கண்காணிப்பது, வேட்பாளர்கள் செய்யக்கூடிய செலவுகள் குறித்தெல்லாம் கண்காணிப்பது உள்ளிட்ட கண்காணிப்பு பணிகளிலையும் இந்த குழுக்கள் ஈடுபடுவாங்க. ஒரு வாகனத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ராங்கில், அதாவது ஒரு தாசில்தார் ராங்கில் ஒரு அதிகாரியும், 2 காவலர்கள், ஒரு எஸ்ஏ ஒரு காவலரும், அதே போல ஒரு வீடியோகிராஃபர் இருப்பாங்க. இவங்க முழுவதும் இந்த கண்காணிப்பு பணிகளை வீடியோ பதிவுகள் அனைத்துமே செய்யப்படும். அந்த பணிகள் தற்போதே தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி இங்கிருந்து அனைத்து வாகனங்களையும் இந்த பணிக்கு அனுப்பி வைக்க இருக்கிறார். ஏற்கனவே காவலர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஆங்காங்கே வாகன சோதனை உள்ளிட்ட பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தேர்தலை அமைதியாக நடத்தி முடிப்பதற்கும் எந்தவித ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நடத்துவதற்கும் ஏற்கனவே பல திட்டங்களை தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் செய்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த இது போன்ற பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட கண்காணிக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த பிளையிங் ஸ்குவாட் சொல்லக்கூடிய பறக்கும்படை வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே இவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் ஒரு உரிய ஆவணங்கள் இல்லாமல் அதிக அளவில் பணத்தையோ வேறு ஏதாவது பொருட்களையோ மொத்த பொருட்களையோ எங்கும் எடுத்து செல்ல முடியாது. அதை எடுத்து சென்றால் தேர்தல் ஆணையம் அவர்களை கண்காணித்து அது குறித்து பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க. அதே போல தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அந்தந்த தொகுதிகளில் ஏதாவது கூட்டங்கள் நடத்தினாலும் தேர்தல் ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற வேண்டும். அதுபோன்று அனுமதி பெறாவிட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதை அடுத்து தேர்தல் ஆணையம் கடுமையான கெடுபிடிகளோடு இது போன்ற கண்காணிப்பில் தொடர்ந்து ஈடுபட இருக்காங்க. அப்படியே